அந்த ஒவ்வொரு பிரமிடை பத்தி அவங்க சொல்லும்போது, அவங்களுடைய வார்த்தைகள்லயும் அந்த முகத்திலயும் இருந்த தேஜஸ், அனுபவத்தால மட்டும்தான் இதெல்லாம் சொல்ல முடியும். இது 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்டது, தத்துவங்களோட ஒன்றாக கரைந்து போகக்கூடியது. இந்த 5 தத்துவங்களால் ஆன இந்த சரீரத்தை இயக்கக்கூடிய உணர்வுள்ள உயிர் சக்தி தான் நான். ஓகே, அர்ஜுனனிடம் வருவார். அர்ஜுனா, உன்கிட்ட ஏதாவது இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான வழிமுறை இருக்கா? கிருஷ்ணா, இந்த யுத்தம் நடந்தால்தான் சிறந்த வில்லாளி நானா கர்ணனா என்பதை தெரிஞ்சுக்க முடியும். மனம், புத்தி, நம்முடைய சமஸ்காரங்கள் என்ன, நம்ம தியானம் செய்யணும்னா மனதையும் புத்தியையும் ஒரு நிலைப்படுத்தி ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்கின்றோம். இன்னைக்கு அதுல தானம் என்பது மிக சிறந்ததுன்னு சொல்லப்படுது. அதையும் விட மிக சிறந்த தானம் என்பது நம்முடைய மனதின் மூலமாக ரகம் வாரியாக அடுக்கிறார். கிழங்குகள் எல்லாம் அடியில போடுறாரு, காய்கள்லாம் அப்புறம் கொஞ்சம் பழுத்தது, நல்லா பழுத்தது, இப்போ உடனே சாப்பிடக்கூடியது. மிக அழகாக தரம் பிரித்து அந்த கோணிப்பைய ஃபில் பண்ணிடுறார். இதுதான் நானும் வாழ்க்கையினுடைய இறுதியில நான் செய்த ஒவ்வொரு கர்மாவும் அதற்கான பலனை அனுபவிப்பவன் நான் தான் என்ற உண்மையை உணர்ந்திருந்தால் நல்லதை செய்திருப்பேனே என்ற ஆதங்கத்தில் நம்ம போயிட வேண்டாம். அனைவருக்கும் வணக்கம். அதுலேயும் தியானம் செய்யக்கூடிய இந்த சபையை பார்க்கும்போது எனக்கு எழுந்து வணக்கம் சொல்லணும்னு தோணுது. வணக்கம், நன்றி. எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால சொல்லியிருந்தாங்க, நீங்கள் 12:30 மணிக்கு 12:30க்கு ஆன்மீகத்தை பற்றி ஒரு 1/2 hour பேசணும். எனக்கு ஒரு தாட் இருந்தது. 12:30ங்கிற போது பசி இருக்கும், ஒரு களைப்பு இருக்கும். அந்த நேரத்தில் ஓகே. ஆனால் இங்கே வந்து பார்த்த உடனே தெரியுது, காலத்தை கடந்த சபையை நான் பார்த்துட்ருக்கேன். இதுதான் தியானத்தினுடைய மிக அற்புதமான ஒரு சிறப்பு. அதுலேயும் ஐயா நிறைய விஷயம் சொன்னாங்க. நம்ம எந்த ஒரு ஃபார்முலாவெல்லாம் கொண்டு வரும்போது இந்த முழு உலகத்தையும் தியானத்தின் மூலமாக மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்ற முடியுங்கிற கொண்டு போய் சேர்த்த முடியும் அந்த விஷயத்தை. ஏன்னா அனுபவிச்சிருக்கிறோம் இல்லையா. இப்போ ஒரு வீடியோ ஷோ 2 நிமிஷம் காண்பிச்சாங்க. நான் அம்மா பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அந்த ஒவ்வொரு பிரமிடை பற்றி அவங்க சொல்லும்போது அவங்களுடைய வார்த்தைகள்லையும் அந்த முகத்துலேயும் இருந்த தேஜஸ், அனுபவத்தால் மட்டும்தான் இதெல்லாம் சொல்ல முடியும், வார்த்தைகளாலெல்லாம் சொல்ல முடியாது. இந்த சபையில் இருக்கிற எல்லாருமே தியானத்தினுடைய அனுபவிகளாக இருக்கிறதுனால தான் வைப்ரேஷன் அதிகாலையை போல இருக்கு. எனவே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் ஒரு வணக்கம். நான் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்திலிருந்து வந்திருக்கேன். உலகம் முழுவதும் தனி மனித ஒழுக்க மேம்பாட்டிற்காக இந்த வித்யாலயம் ராஜயோக தியானத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு. சுயம் பரம்பொருளின் மூலமாக இந்த வித்யாலயம் துவங்கப்பட்டது. தியானம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக மிக அவசியமானது. அது இந்த சபையில சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கு நான் எதிர்பார்த்து வந்த சபையே வேற. இங்க அற்புதமானவர்கள் அமர்ந்திருக்கீங்க. இப்ப ஐயா சொன்னார் இல்லையா, தினம் 10 பேருக்கு தியானம் செய்யுங்கள் என்ற செய்தியை நம்ம கொடுக்கணும். இன்னைக்கு மெசேஜ் நிறைய போயிட்டே இருக்கு. அந்த மெசேஜை டேஸ்டாகவும் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு எல்லாருமே வாக்கிங் போகணுங்கிற ஒரு உண்மையை உணர்ந்து எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் அவசியமானது ஒன்றுன்னு தெரிஞ்சிட்டோம். அது போல தியானம் என்பதும் மிக 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 அவசியமானது. வாக்கிங் செய்வது எவ்வளவு முக்கியம், உணவு உட்கொள்வது எவ்வளவு முக்கியமோ அது போல தியானம் செய்வது மிக மிக இப்ப இருக்கக்கூடிய சூழலுக்கு அவசியமானது. அதுலேயும்
இப்போ பேசுவதற்கு கொடுக்கப்பட்டது என்னன்னா, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கைக்கு ஆன்மீக தியானம். ஆன்மீகம் என்பது அநேகம் பேருக்கு பலவித கருத்துகளோட வச்சிருக்கிறோம். ஆன்மீகம் என்றால் தன்னை யார் என்பதை முழுமையாக உணர்ந்து கொள்ளுவது. நான் இந்த எலும்பும் சதைகளால் ஆக்கப்பட்ட உடல் அல்ல. இது 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்டது. தத்துவங்களோடு ஒன்றாக கரைந்து போகக்கூடியது. இந்த 5 தத்துவங்களால் ஆன இந்த சரீரத்தை இயக்கக்கூடிய உணர்வுள்ள உயிர் சக்தி தான் நான். அதத்தான் ஆத்மா, ஆன்மான்னு சொல்றோம். ஆன்மீக பாதையில ஆத்மாவாகிய என்னை எப்படி மகிழ்ச்சியா வச்சுக்கிறது? இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் பொருளாதார வளர்ச்சி, பதவிகள் கிடைக்கும் போது என்னென்னலாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் கிடைச்சா மகிழ்ச்சியா இருப்போம்னு நினைக்கிறோம். இப்ப இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் மகிழ்ச்சியா தானே இருக்கணும். இருக்காங்களா? இன்னும் தேடல் போயிட்டே இருக்கு. 70-80 வயதை கடந்த ஒருவர் வாழ்வுல என்னெல்லாம் அனுபவம் செஞ்சீங்கன்னு கேட்டா நீங்க வேணாலும் போய் கேட்டு பாருங்க. தன்னுடைய வாழ்நாள்ல 80 வயதை கடந்தவர் வாழ்க்கையில என்ன அனுபவம் செஞ்சீங்கன்னு கேட்கும்போது பாசிட்டிவான பதில் கொடுப்பாரா? யோசிக்கணும். அது எங்க கேக்குறீங்க? நான் பட்ட கஷ்டம் இருக்கே வாழ்க்கையில, இந்த உலகத்துல யாருமே அந்த நிலையை அடைஞ்சிருக்க மாட்டாங்க. ஓ, இவர் தான் கஷ்டப்பட்டிருப்பாரோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இன்னொருத்தரை விசாரிக்கும் போது என்ன சொல்லுவாரு? அவரும் அதே பதிலை தான் கொடுக்கின்றார்கள். வாழ்நாள்ல வாழ்ந்து முடிச்சு இறுதியில நான் பட்ட கஷ்டம் உலகத்துல யாரும் பட்டிருக்க மாட்டார்கள், என்னோட கஷ்டத்தை சொன்னால் விடிந்து விடும் என்ற பதில தான் எல்லாரும் கொடுத்திருக்காங்க. காரணம் என்ன? தன்னை யாருன்னே உணர்ந்திராமல் வாழ்க்கையை வாழ்ந்ததனால அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவம் செய்ய முடியாம போயிட்டாங்க. அதனாலதான் நம்முடைய சாஸ்திரங்கள்லயும் பெரிய இதிகாசங்கள்லயும் தியானத்திற்கான முக்கியத்துவத்தை ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே தான் வந்தாங்க. நாம் என்ன பண்ணணும்? அதுல இருக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட்டை மட்டும்தான் எடுத்துட்டோமே ஒழிய உட்கருத்தை விட்டு விட்டோம். உதாரணமா நான் இங்க மகாபாரதத்துல ஒரு நிகழ்வை நான் சொல்றேன். ஏன்னா பாரதத்தினுடைய மிகப்பெரிய இதிகாசங்கள்ல 2 மகாபாரதம், ராமாயணம். மகாபாரதத்தில் யுத்தம் தொடங்குவதற்கு முன்னால கிருஷ்ணரை தூது அனுப்புவாங்க. எப்படியாவது இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்பதற்காக. கிருஷ்ணர் போய் வந்தோடனே யுத்தத்தை நிறுத்த முடியல. பாண்டவர்கள் 5 அமர்ந்திருப்பாங்க. யுதிஷ்டர் கேட்பாரு, கிருஷ்ணா, இந்த யுத்தத்தை நிறுத்தவே வழி இல்லையா? கிருஷ்ணர் சொல்லுவார், என்னால் ஆன முயற்சிகள் அனைத்தும் செய்துவிட்டேன். முடிஞ்சா யுதிஷ்டர் கிட்ட கேட்பாரு, இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு உன்கிட்ட ஏதாவது வழி இருக்கா? அவரோட பதில் என்னவா இருக்கும்? கிருஷ்ணா, எனக்கு என்ன தெரியும். அடுத்து பீமனிடம் கேட்பார். பீமனோட பதில் என்ன இருக்கணும்? கிருஷ்ணா, யுத்தம் நடக்கணுமே, நடந்தால்தானே என்னுடைய பல சபதங்களை நிறைவேற்றி கொள்ள முடியும். ஓகே, அர்ஜுனனிடம் வருவார். அர்ஜுனா, உன்கிட்ட ஏதாவது இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான வழிமுறை இருக்கா? கிருஷ்ணா, இந்த யுத்தம் நடந்தால்தான் சிறந்த வில்லாளி நானா கர்ணனா என்பதை தெரிஞ்சுக்க முடியும். நகுலனிடம் கேட்பார். அதே பதில். கிருஷ்ணா, உனக்கு தெரியாததா? இறுதியாக சகாதேவனிடம், உன்கிட்ட இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு ஏதாவது வழி இருக்கா? சகாதேவன் அவ்வளோ ஒரு அத்தாரிட்டியோட பதில் கொடுப்பாரு. ஏன் இல்ல கிருஷ்ணா, என்கிட்ட வழி இருக்கு யுத்தத்தை நிறுத்துவதற்கு. நால்வரும் சொன்ன பதிலை கடந்த வித்தியாசமான பதில். எனவே கிருஷ்ணர், ஓ அப்படியா, சொல் பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சகாதேவன் பதில் கொடுப்பாரு. கிருஷ்ணா, இந்த யுத்தத்தை நடத்தாமல் நிறுத்த வேண்டும் என்றால் கர்ணனை அரியாசனத்தில் அமர வைக்க வேண்டும். யுதிஷ்டனையும் துரியோதனனையும் காட்டுக்கு அனுப்பிறன். இதெல்லாம் நடக்கணும்னா துச்சாதனையும் அர்ஜுனனையும் தலைய வெட்டிரணும். இந்த 3ம் நடக்க வேண்டும் என்றால் உன்னை ஒரு பக்கம் கட்டி போட வேண்டும்.
கிருஷ்ணர் அவ்வளவு அமைதியா சொல்லுவாரு புன்சிரித்த முகத்தோட, சகாதேவா, இந்த மூன்றையும் உன்னால் செய்ய முடியும். ஆனால் என்னை உன்னால கட்டி போட முடியுமா? சகாதேவனுடைய பதில், இந்த மூன்றை செய்வதுதான் எனக்கு ரொம்ப சிரமம். உன்னை கட்டி போடுவது மிக எளிது. அப்படியா அப்படின்னு கிருஷ்ணர் விஸ்வரூபம் எடுத்து நின்றதாகவும், சகாதேவன் தாம்பு கயிறை எடுத்து இறைவனை கட்டி போடுவதற்கு பதிலாக பாதத்தில் அமர்ந்து தியானத்தில் அமர்ந்து விட்டார். இறைவனை அன்பால் கட்டி போட்டார். சகாதேவனிடம் கிருஷ்ணர் சொல்றாரு, சகாதேவா, என்னை விற்று, உன்னோட அன்புல ஒரு இன்ச்சு கூட என்னால நகர முடியவில்லை. இந்த பிரபஞ்சத்துல எனக்கும் அநேக காரியங்கள் இருக்கு, என்னை விடுவிப்பாயா? எனவே தியானத்திற்கு அப்பேற்பட்ட மகத்துவம் இருக்கின்றது. இறைவனையே கட்டி போடக்கூடிய சக்தி. இறைவன் நம்மிடம் இருந்தால் நம்மால் எதை சாதிக்க முடியாது. அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஐயா சொன்னதை கேட்டீங்க, 102 ஏக்கர் இறைவனுடைய அன்பு நமக்கு கொண்டு வந்து சேர்த்தி இருக்கு. இதெல்லாம் தியானத்தின் மூலமாக தான். அதனாலதான் தியானத்திற்கு சில ஃபார்முலா ஒவ்வொரு துறைகளிலும் இருந்து கொண்டிருக்கின்றது. சுயம் பரம்பிதா பரம் ஆத்மா, ஆத்மாக்களாகிய நாம் அனைவருக்கும் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார். தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்ம தந்தையாகிய சுயம் பரம்பொருளை நினைவு செய்யும் பொழுது ஏன் நமக்குள்ள அவ்வளோ ஆழ்ந்த அமைதி வருது அப்படின்னா, நாம் செய்த கர்ம வினைகள் அனைத்தும் பஸ்பமாகின்றது. நம்ம செய்யணும் நினைக்கிறோம், பிரமிட சிரசில் வச்சுட்டு அமர்ந்திருக்கிறோம், நான் தியானம் செய்கின்றேன் என்று நாம் நினைக்கின்றோம். அந்த ஒவ்வொரு வினாடியும் ஒரு மிகப்பெரிய காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். என்ன காரியம் தெரியுமா? நமக்கே தெரியாமல் நம்முடைய கர்ம வினை பயன்களை பஸ்பம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால வினை பயனை அனுபவிக்காமல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்மளால அமைச்சிக்க முடியும். அதனால எப்பேற்பட்டவர்களிடமும் நாம் இதை அத்தாரிட்டியோட சொல்ல முடியும். தியானம் செய்தால் நான் ஆல்ரெடி செய்த கர்மத்தினுடைய விளைவை அனுபவிக்காமல் கடந்து செல்ல முடியும். இதைத்தான் முன்னோர்கள் சொன்னாங்க, விதியை மதியால் வெல்லலாம். செய்த கர்மத்தை அனுபவித்து மட்டுமே தான் கழிக்கணும் அப்படின்னா இறையாற்றல் என்பது எதற்காக? இறையாற்றல் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம். நாம் இந்த உடலை இயக்கக்கூடிய உணர்வுள்ள உயிர் சக்தி இரு புருவங்களுக்கும் மத்தியில அதி பிரகாசமாக ஜோதிர் புள்ளி வடிவத்துல இந்த கண்ணுக்கு புலனாகாத சூக்ஷ்ம பாயிண்ட் ஆஃப் லைட் இந்த கண்கள் மூலமா நம்ம தான் பார்க்கிறோம். அதனாலதான் சொல்றோம் இல்லையா, நான் என் கண்ணால் பார்த்தேன். கண்ணுங்கிற ஒன்ன யூஸ் பண்றோம். அப்ப யார் அதை யூஸ் பண்ணது? உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா. ஆத்மா தான் கண் வழியா பார்க்கிறோம், வாய் மூலமா பேசுறோம், உடல் மூலமா காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய மாபெரும் சக்தி தான் மனம், புத்தி, நம்முடைய சமஸ்காரங்கள். ஏன்னா நம்ம தியானம் செய்யணும்னா மனதையும் புத்தியையும் ஒரு நிலைப்படுத்தி ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்கின்றோம். எல்லாரும் உலகத்துல அமைதியை வெளியில தேடுறாங்க. ஆனா நமக்குள்ள அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கு. தன்னை உணரும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இனிமையான ஆனந்தமயமான அந்த சைலன்ஸ் பவரை ஃபீல் பண்ணுவோம். எத்தனை 1000 கோடி கையில கிடைச்சாலும் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சிய இந்த அமைதி நமக்கு கொடுக்கும். அதற்கு தான் இந்த தியானம். அந்த அமைதியின் கூடவே நாம் பேராற்றல் மிக்கவர்களாக ஆகி, ஏன்னா நம்ம மட்டும் மகிழ்ச்சியா இருந்தா போதாதே. இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறோம், என்கிட்ட எல்லா வசதி இருக்கு, நான் வசதியா இருக்கிறேன், ஓகே, இதால மகிழ்ச்சி கிடைச்சுதான்னு பார்த்தா இல்ல.
என்னோட பக்கத்துல, என்னோட பின்னால, என்னோட சைட்ல அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே, அதனால அந்த மகிழ்ச்சியை நான் ஃபுல்லா அனுபவம் பண்ண முடியல. அப்ப நம்மை சார்ந்த அனைவரும் இந்த மகிழ்ச்சி அனுபவம் பண்ணும்போது தான் நம்மளால உண்மையா இதைய அனுபவம் செய்ய முடியும். எனவே மற்ற அனைவரையும் இந்த விழிப்புணர்வை கொண்டு வரணும் அப்படின்னா, தன்னை உணர்ந்து இறைவனை நினைவு செய்யக்கூடிய அந்த பிராக்டிஸ். நான் ஆத்மா, இந்த தேகம் அல்ல. ஆத்மாவாகிய என்னுடைய தாய் தந்தையாக சுயம் பரம்பொருள், பரம்பிதா, அவருக்கு அநேக பெயர்கள் கொடுத்துருக்குறோம். அவங்கவுங்க விருப்பத்திற்கு. இதில் நமக்கு அவ்வளோ ஃப்ரீடம் இருக்கு. என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் இறையாற்றல் ஒருவர். அவரை நினைவு செய்யும் போது ஆத்மாவான நமக்குள்ள அவ்வளோ எனர்ஜி வரும். சிக்கா இருக்கிறோம். அப்போ நம்மளால நல்ல ஒரு 36 வகையான உணவுகள், நல்ல விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் கலந்த ஆரோக்கியமான உணவு நம்ம முன்னால வந்துச்சுன்னா நம்மளால சாப்பிட முடியுமா? முடியாது இல்லையா? அதை சாப்பிட்டா இன்னும் நான் எனர்ஜி ஆகலாம் தான். ஆனால் பாடியில் சிக்கா இருக்கும்போது என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு கஞ்சி, ஒரு டம்ளர், அரை டம்ளர், அவ்வளோதான் உள்வாங்கும். இந்த உணவு ஆரோக்கியமானது உள்வாங்காது இல்லையா? அது போல இன்னைக்கு உலகத்துல இவ்வளோ அற்புதமான ஆற்றல்கள் இருந்தும் ஒவ்வொரு மனித ஆத்மாவும் அதை கிரகித்து தன்னோட வாழ்க்கையில பயன்படுத்த முடியாததற்கு காரணம் எல்லாரும் வீக்கா இருக்காங்க. பவர்ஃபுல் ஆகணும்னா பவர் பாயிண்டோட கனெக்ட் பண்ணணும். மொபைல் சார்ஜ் போயிடுது, இதெல்லாம் சாதாரணமாக ஒரு விஷயங்கள் தான். பவர் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணோன்னே நமக்கு பயன்படுத்திக்க முடியுது. அதே போலதான் ஆத்மாவாகிய நாமும் நம்மை உணர்ந்து இறைவனோட தொடர்பை ஏற்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக் நமக்குள்ள என்ன ஆகும்? பவர்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும். எனவே நாம் அந்த பவர் மூலமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மாவும் நமக்கு புண்ணியமாக மாற்றப்படுகின்றது. ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், பணத்தால எதையும் வாங்க முடியும் என்பது அவருடைய பிரதான கருத்தா இருக்கு. ஆனா ஒருத்தர் சொல்றாரு, இந்த பணத்தால இப்ப வேணா எதை வேணாலும் நீங்க வாங்கிடலாம், ஆனா நீங்கள் இறந்து போனால் இந்த பணம் உங்களுக்கு பயன்படாது. அவர் சொல்றாரு, கிடையாது, என்னால அதுக்கும் ஏதாவது வழி பண்ண முடியும். பணம் எதையும் செய்யும். இல்ல, முடியவே முடியாதுன்னு சொல்றாரு. அவர் உடனே ஒரு நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கிறாரு. என்னோட செல்வம் அனைத்தும் நான் இறந்தாலும் என்னுடன் பயணிப்பதற்கு யாராவது வழிமுறை சொல்லக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு இத்தனை கோடி பரிசு. ஒவ்வொரு நாளும் பார்க்குறாரு, யாராவது வருவாங்களான்னு பார்த்தா யாரும் வரல. ஒரு மாசம் கழிச்சு ஒருத்தர் வரார். உங்களோட செல்வம் அனைத்தும் நீங்கள் இறந்தாலும் உங்கள் பின்னால் வருவதற்கான வழியை என்னால் சொல்ல முடியும். உடனே சிரிக்கிறாரு மற்றவங்கள பார்த்து. சொன்னேன்ல, பணம் இருந்தா எதையும் செய்ய முடியும் என்று அப்படின்னு ஒரு அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்காரு. உடனே வந்தவர் சரி என்ன பண்ணணும்? அவர் சொல்றாரு, உங்க பணத்தை எல்லாம் உங்க கூடவே டிராவல் பண்ணணும் அப்படின்னா மாற்ற வேண்டும். ஃபாரின் போறோம் அப்படின்னா இந்தியாவோட பணத்தை ஒவ்வொரு கண்ட்ரிக்கு தகுந்தா மாதிரி மாற்றணும். மாற்றினாங்க யூஸ் ஆகும். இல்லாட்டி இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் அங்கே என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அந்த நாட்டிற்கு தகுந்த மாதிரியான மதிப்பு மிக்கதாக மாற்றிக்கொண்டால் அது எனக்கு பயன்படும். அதே போல் இந்த செல்வம் அனைத்தையும் நான் மீண்டும் அடுத்ததும் பயன்படுத்த வேண்டும் என்றால் இதை புண்ணியமாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்க செல்வத்தெல்லாம் என்ன பண்ணுங்க, எப்படி டாலரா மாத்தினா அங்க பயன்படுத்துற மாதிரி உங்க செல்வத்தெல்லாம் ஓகே புண்ணியமா மாத்தணும்னு என்ன செய்யணும்? அவர் பல வழிமுறைகள் கொடுக்கிறார். அதையெல்லாம் செய்ய செய்ய புண்ணியம் அதிகம் ஆக ஆக அவருக்கு செல்வமும் அதிகரித்தது, அவருடைய ஆரோக்கியமும் அதிகரித்தது, ஆயுளும் கூடியது. மகிழ்ச்சி அதுவரையிலும் இல்லாத பேரானந்தத்தை அவர் அனுபவம் செய்தார். அதனால்தான் இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் புண்ணியத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு அதுல தானம் என்பது மிக சிறந்ததுன்னு சொல்லப்படுது. அல்ல, அதையும் விட மிக சிறந்த
தானம் என்பது நம்முடைய மனதின் மூலமாக மிக அழகான குட் விஷஸை கொடுக்கும்போது ஆசைப்பட்டோம் இல்லையா, எல்லாரும் சாத்வீகமான உணவை உட்கொள்ள வேண்டும், அனைவரும் தியானம் என்பதை உயிர் மூச்சாக சுவாசிக்க வேண்டும்னு ஐயா சொன்னார். இதெல்லாம் நடக்கணும்னா நம்மளோட மனதால் என்ன பண்ணலாம்? ஆத்மாவாகிய நமக்குள்ள இருக்கக்கூடிய மாபெரும் சக்தி தான் மனம், புத்தி. அந்த மனதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்களை நல்லதாக, பாசிட்டிவானதாக நம்மளும் கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்கும் மகிழ்ச்சியை உருவாக்குவதற்கான வழிமுறையை அடையாளமா காண்பிக்க முடியும். எப்பவுமே ஒரு விஷயத்தை செய்யன்னு சொன்னா யாரும் செய்ய மாட்டோம். இதுதான் மனித இயல்பினுடைய சம்ஸ்காரமாக இப்ப இருக்கு. அதை நான் செய்து காண்பித்தால் இவர்களை போல இருக்கணும்ல அப்படிங்கிற ஆசை அவங்களுக்குள்ள கொண்டு வரணும். இப்ப அந்த ஆசையை அவங்களுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா நான் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் இல்லையா? அதனால் நாம் அனைவரும் சேர்ந்து தியானத்தின் மூலமாக, அம்மா சொன்னாங்க, அமைதியா தாட்லெஸ் ஸ்டேஜ்ல அமர்ந்திருப்போம் தியானத்துல அப்படின்னாங்க. அதில் இன்னொரு 5 நிமிஷம் நீங்க கூடுதலா எடுத்துட்டு அந்த தியானத்தினுடைய பவர் இன்க்ரீஸ் ஆன உடனே ஒரு 5 நிமிஷம் விசுவலைஸ் பண்ணுங்க. இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம், அந்த சீனை நம்ம முன்னால கொண்டு வரலாம். இந்த எண்ணத்தை தொடர்ந்து செயல்படுத்த நம்முடைய சமுதாயம் எப்படி ஆயிரும்? நாம் விரும்புகிற மாதிரியான நிலைக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா எண்ணங்களின் மூலமாக நாம் எதையும் செய்ய முடியும். இதுதான் இறைவனோட நம்முடைய தொடர்பை ஏற்படுத்தும் போது ஆத்மால அவ்வளோ எனர்ஜி இருக்கு. அப்ப எவ்வளோ பெரிய காரியத்தையும் நம்மளால ஈஸியா செய்ய முடியும். சிக்கானவங்க டெவலப் ஆயிட்டாங்கன்னா அந்த 36 வகையான உணவுகள் உட்கொண்டாலும் அவங்களுக்கு அந்த உடல்ல ஜீரண சக்தி நல்லா வேலை செஞ்சிருக்கும், ரொம்ப நல்ல ஆக்டிவா அதன் மூலமாகவும் இருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் தான் நம்ம எல்லாருமே இருந்துட்டு இருக்கிறோம். எனவே நாம் செய்யக்கூடிய செயல்களை சிரேஷ்டமானதாக ஆக்குவதற்கு இந்த தியானம் மூல ஆதாரமாக இருந்துட்டு இருக்கு. எனவே செயல்களின் மூலமாக தான் நாம் புண்ணியத்தை அனுபவம் செய்யறோம். தீதும் நன்றும் பிறர் தர வரவே வராது. இன்னைக்கு வரல எல்லாரும் கேஸ் போட்டுட்டே இருப்போம். எனக்கு காரணம் இவங்க தான், இதுக்கு காரணம் அவங்க தான், இதனால அது. எப்பவுமே தன்னை நோக்கி கேஸ் போட்டுக்கிறது இல்ல. ஏன்? அறியாமை. அனைத்துமே நான் செய்யக்கூடியதுதான். எனவே எனக்கு வரக்கூடிய பலன் என்று நினைத்தால் அந்த செயலை எப்படி செய்வோம்? சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரையில இன்னைக்கு பொதுவா உலகத்துல கதை கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். இந்த சபையிலையும் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எக்ஸ்ட்ரா ஒரு பவர்ஃபுல் ஸ்டேஜா இருக்கு இல்லையா? ஒரு ராஜா கிட்ட அவருக்குன்னு ஒரு குழந்தைகள் இல்லை, தன்னுடைய வயதான நிலையில ராஜ்யத்தை யாரிடமாவது ஒப்படைக்கணும். தன்னுடைய சபையில 3 மந்திரிகள், சூப்பர் குவாலிட்டி. 3ல எது பெஸ்ட்ன்னு பார்த்தா 3ல 3ம் பெஸ்டா இருக்கே. யாராவது ஒருத்தருக்கு தானே ராஜ்யத்தை கொடுக்க முடியும். ராஜகுருவிடம் என்ன பண்ணலான்னு கேட்பாரு. ராஜகுரு சொல்லுவாரு, நாளைக்கு காலையில 3 பேருக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்கலாம். காலையில அரசபைக்கு 3 பேரையும் வர சொல்லியாச்சு. மகாராஜ் சொல்றாரு, 3 பேருக்கும் தன் உயரத்தை விட நீளமான கோணி சாக்கு கொடுக்கப்பட்டது. காட்டுக்கு போயிட்டு காட்டுல இருக்கிற பழங்கள், கிழங்குகள், காய்கறிகள் எல்லாம் இதுல நிறைச்சு கொண்டு வாங்க. நீங்க கொண்டு வந்த உடனே நான் யாருக்கு வேணாலும் அதை கொடுப்பேன், திறந்தெல்லாம் பார்க்க மாட்டேன். நைட்டுக்குள்ள 3 பேரை எடுத்துட்டு வந்துருங்க, நான் யாருக்குனாலும் அதை கொடுத்து விடுவேன். இதுதான் இன்றைய வேலை உங்களுக்கு. 3 பேரும் போறாங்க. ஃபர்ஸ்ட் மந்திரி என்ன பண்றாருன்னா, காட்டுக்கு போய் கிடைக்கிற பழங்கள், காய்கறிகள், கிழங்குகள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல கலெக்ட் பண்றாரு. ரகம் வாரியாக அடுக்கிறார். கிழங்குகள் எல்லாம் அடியில போடுறாரு, காய்கள்லாம் அப்புறம் கொஞ்சம் பழுத்தது, நல்லா பழுத்தது, இப்போ உடனே சாப்பிடக்கூடியது. மிக அழகாக தரம் பிரித்து அந்த கோணிப்பைய ஃபில் பண்ணிடுறார்.
ரெண்டாவது மந்திரி என்ன பண்றாரு, கிடைச்சது எல்லாம் பைக்குள்ள போட்டாரு. என்ன டாஸ்க், ஃபுல் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும், நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன், திறந்து பார்க்க மாட்டேன். ரெண்டாவது போன உடனே பழங்கள்லாம் கிடைச்சது உள்ள போட்டாரு. அதுக்கப்புறம் கிழங்குகள் கிடைக்குது உள்ள போடுறாரு, காய்கறிகள் கிடைக்குது, கொஞ்சம் கெட்டு போனதும் இருக்கு, எல்லாமே ஃபுல் பண்ணிட்டார். மூன்றாவது ஆள் மகாராஜா திறந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டார். யாருக்கோ தான் கொடுக்க போறார். நான் ஏன் இவ்வளவு சிரமப்படணும்? காட்டுல இருக்கக்கூடிய தலைகள் புல்லு எல்லாம் சாக்கு ஃபுல்லா ஃபுல் பண்ணிட்டு உடனே ஒரு டவுட் வருது, எதற்கும் அவர் திறந்து பார்த்து விட்டால். அதனால மேல மட்டும் என்ன பண்றாரு, பழங்களை எல்லாம் போட்டு ஃபில் பண்ணிட்டு அரண்மனைக்கு வராங்க. அடுத்து மகாராஜா சொல்றாரு, 3 பேரும் கொண்டு வந்ததை தனித்தனியா அவர்களுடைய கோணி சாக்கோட சிறையில் அடைச்சிருங்க 6 மாசத்துக்கு. உணவு எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. 3 பேரும் உள்ள போயிட்டாங்க. ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் யார் வெளியில 6 மாசம் கழிச்சு ஆரோக்கியமா வருகின்றார்களோ அவர்களுக்கு இந்த ராஜ்யம். ஃபர்ஸ்ட் அழகா குவாலிட்டியா பிரிச்சாரு இல்லையா, உள்ள போய் உட்காந்துட்டு எல்லாமே பிரிச்சு வச்சு 6 மாசம் நல்ல ஃப்ரூட்ஸா சாப்பிட்டா எப்படி இருப்போம், ஹெல்த்தியா வெளியில வர்றாரு. செகண்ட் பர்சன், நமக்கே தெரியும் கெட்டதையும் நல்லதையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணா நல்லதும் கெட்டு விடும். கொஞ்ச நாள் தான் அவருக்கு உணவு கிடைச்சது, சிக்காயி வெளியில வர்றார். தேர்ட் பர்சன் அவ்வளவுதான், 1 மாசம் கூட அவர் தாக்கு பிடிக்கல, இறந்தே போய் விட்டார். அப்பதான் தோணுது, சிறையில் இவங்க பையோடு அடையுங்கன்னு சொல்லும் போதும் என்ன யோசிக்கிறாங்க, எனக்குன்னு தெரிந்திருந்தால் நான் நல்லதை எடுத்திருப்பேனே. இதுதான் நானும் வாழ்க்கையினுடைய இறுதியில நான் செய்த ஒவ்வொரு கர்மாவும் அதற்கான பலனை அனுபவிப்பவன் நான் தான் என்ற உண்மையை உணர்ந்திருந்தால் நல்லதை செய்திருப்பேனே என்ற ஆதங்கத்தில் நம்ம போயிட வேண்டாம். இப்பிருந்து இந்த வினாடியிலிருந்து நான் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களுக்கான பலனும் என்னை சேர்கின்றது. வார்த்தையும் செயலும் அனைத்திற்கான பலன் என்னுடையது. அதை மிக சிரேஷ்டமாக செய்வது எப்படி என்பதைத்தான் எவ்வளோ முன்னோர்கள், மகான்கள், சான்றோர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் இறைவன் நம்ம அனைவருக்கும் ஒரு வாக்கு கொடுத்திருக்கார். மனிதன் ஒரு வாக்கு கொடுத்தால், சூழ்நிலை இப்படி இருந்தது அதனால என்னால செய்ய முடியல. மேம் கூட ஒரு வாரமா என்கிட்ட பேசுறாங்க, 1 hour முன்னால வாங்கன்னு. சரின்னு ஃபர்ஸ்ட் 1 வாரத்துக்கு முன்னால சொன்னேன். 5 நாள் கழிச்சு சொன்னேன் 1/2 hour முன்னால தான் வருவேன்னு. இப்போ 2 days-ஆ லாஸ்ட் கூட 5 நிமிஷம் முன்னால தான் வருவேன்னு சொன்னேன். காரணம் அங்கே ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடக்குது, அதில் நான் கலந்துகிட்டே ஆகணும்னு ஒரு விஷயத்த சொன்னேன். மனிதன் என்பவன் கொடுத்த வாக்கை காரணம் காண்பித்து அதை மாற்றிக்கொள்ளக்கூடியவன். ஆனா இறைவன் கொடுத்த வாக்கை மாற்ற மாட்டார். யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பாவத்தி பாரத அபியுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யகம். எப்பொழுதெல்லாம் இந்த பாரதத்துல குறிப்பா மேலும் முழு உலகத்திலும் அதர்மம் தலை தோங்குகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த பூமியில் நான் அவதரிக்கின்றேன் என்ற, இந்த ஸ்லோகன்ல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன், சாரி, அவதரிக்கின்றேன் என்ற ஒரு வாக்கை இறைவன் கொடுத்திருக்கின்றார். இன்னைக்கு உலகத்துல அதர்மம் தலை தோங்கி இருக்கா, தர்மமான்னு கேட்டா இதை டிஸ்கஷன்ல போக வேண்டியதே இல்லை. எது பிரதானமா இருக்குன்னு நமக்கு தெரியும். எனவே இறைவன் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழியை கற்றுக் கொடுக்கிறாரு. அதற்கான சரியான இடத்துலையும் நீங்க அமர்ந்திருக்கீங்க. இதை நல்ல முறையில பயன்படுத்தி வாழ்க்கையில நாமும் முன்னேறி அனைவரையும் முன்னேற்றுவதற்கான பாக்கியம் நமக்கு கிடைத்ததாக கொண்டாடி நாம் வாழ்க்கையை வாழலாம். ஒவ்வொரு வினாடியும் இந்த பிரபஞ்சத்துல இறைவன் எனக்கு மகிழ்ச்சியை கொட்டி கொடுத்திருக்காரு. நான் பவர்ஃபுல்லா எனர்ஜியோடு இருந்தா அந்த மகிழ்ச்சி என்னால என்ஜாய் பண்ண முடியும். நன்றி, தேங்க்யூ.